தெருநாய்க்கள் வந்து நான் சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எப்பயுமே ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஸோ டாக்ஸ் ஆர் டொமஸ்டிக் அனிமல்ஸ், தேர் நாட் வைல்ட் அனிமல்ஸ். அதை வந்து சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அனிமல் தான். அது வந்து விலங்குகள் மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் கிடையாது. நம்மள உணவு பண்ணி தான் அதுங்க சாப்பிடுன்றது கிடையாது. தேர் வெரி ஃப்ரெண்ட்லி டு த ஹியூமன்ஸ். அதில் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் ஒரு நாய் வந்து ஒரு நோய்வாய்ப்படுது அப்படின்னும் போது தான் இங்கே சிக்கல் ஏற்படுது. அப்போ ஒரு நாய் நோய்வாய்ப்படும் போது அதுக்கிட்ட இன்னொரு நாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாய் ஒரு மனுஷனை கடிக்கும் போது மனுஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க தான் இவ்வளவு பிரச்சனைகள். அப்போ இங்க முக்கியமான கேள்வி என்ன எழுதுனா, இதெல்லாம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இனப்பெருக்கங்கள், நாய்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நாய்களுக்கு தடுப்பூசி போடணும், நாய்களுக்கு வந்து கருத்தடை செய்யணும், நாய்களுக்கு வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல்ஸ் வெல்ஃபேரே இருக்கல. அரசு தான் பொறுப்பு அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கவர்மெண்ட் ஷுட் ஹவ் டேக்கன் இனிஷியேட்டிவ் லாங் பேக். எப்பவுமே பாருங்கள், காலங்காலமாக வந்து பாருங்கள், நாய்களுக்கு வந்து அந்த கருத்தடை பண்ணிட்டு போவாங்க. கருத்தடை பண்ண நாய்களுக்கு காதை வந்து வெட்டி விடுவாங்க. இந்த நாய் கருத்தடை பண்ணியாச்சு ஒரு அடையாளத்துக்கு. நாய்களுக்கு கூட்டு போய் வேக்சின் தடுப்பூசி போட்டு போவாங்க. எதுக்குன்னா வேக்சின்ஸ் எதுக்கு அதுங்களுக்கு போடுறாங்க, இந்த மாதிரி ரேபிஸ் மாதிரி நோய்கள் அந்த நாயை பாதிக்கக்கூடாது, நாய் நல்லா இருக்கணும்ன்ட்டு.